அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காமக்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்துல உம்மை நோக்கி பார்க்க நீங்க கொடுத்த கிருபைக்காமக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு ஆண்டவரே கொடுத்திருக்கிறீங்க. அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சகல சத்தியத்துக்குள்ளும் போதித்து நடத்துகிறதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்து கொள்ளுங்க. உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் இங்க ஒவ்வொருவரையும் மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. உமக்கு சாட்சிகளாய் வாழ உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு கூட நிலைத்திருக்கிறவர்கள் நீங்களே. இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்ற வார்த்தை தான் இது. எனக்கு நேரிட்ட சோதனைகளில், எனக்கு சோதனை ஏற்படும் போது என் கூட நிலைத்திருந்தவங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்களை பார்த்து சொல்றார். ஆகையால் என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல, பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அத போல நானும் உங்களுக்கு ஏற்படுத்துகிறேன். உங்களுக்காக நான் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறேன். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு, நீங்க ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்ப நமக்குன்னு ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறாரு. நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பானம் பண்ணி. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 9வது வசனத்துல ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவருடைய ராஜ்யத்துல நம்ம பந்தி இருந்து போஜன பானம் பண்ணி, நீங்கள் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்காருவீர்கள் என்றார். 12 கோத்திரம், யாக்கோபோட பிள்ளைகள் 12 பேர். அவங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கோத்திரமா பெருகிச்சு அந்த 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள். நியாயம் தீர்க்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. 12 சீஷர்களும் அந்த சிங்காசனங்கள் மேல் உட்காருவீர்கள், உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, பேதுருவை பார்த்து இயேசு சொல்றாரு, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டார். எப்படி கோதுமைய புடைச்சி நல்ல கோதுமைய தனியா எடுத்துட்டு பதற கீழே போட்டுருவோமோ, அது போல சாத்தான் புடமிடுறதுக்கு புடைக்கப்படுகிறதற்கு உத்தரவு கேட்டான். சாத்தானா ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில அவனா செயல்பட முடியாது. தேவன் அனுமதி இல்லாம ஒரு விசுவாசியோட வாழ்க்கையில அவன் எதையும் செய்ய முடியாது. இப்ப அவன் உத்தரவு கேட்கறான். நம்ம யோபுவோட வாழ்க்கையில கூட, சரித்திரத்துல கூட நம்ம பார்க்கலாம். சாத்தான் தேவனிடத்துல போய் உத்தரவு கேட்டுட்டு தான் அவனுடைய வாழ்க்கையில, யோபுவோட வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு வர்றான். அது மாதிரி இங்க பேதுருவுக்கு புடைக்கப்படுறதுக்கு தேவனிடத்துல, கர்த்தரிடத்துல உத்தரவு கேட்கிறான். நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுருவுக்காக இயேசு வேண்டுதல் செய்கிறார். எதற்காகனா, விசுவாசம் ஒளிஞ்சு போயிடக்கூடாது, சோதிக்கப்படும் போது விசுவாசத்தை காத்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக வேண்டிக் கொண்டான். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரை சிறப்படுத்து. முதல்ல உனக்குள்ள குணப்படுதல், ரட்சிப்பின் அனுபவம் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு நீ மற்றவங்களை
வழி நடத்து, மற்ற சகோதரர்களை ஸ்திரப்படுத்து அப்படின்னு சொல்றாரு. பேதுரு மனம் திரும்பி தன்னுடைய தவற ஒத்துக்கொண்டு ஆண்டவருடைய வல்லமையை பெற்ற பிறகு அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்துறத பின் நாட்கள்ல நம்ம பார்க்கலாம். அவருடைய பிரசங்கத்தை கேட்டு 3000 பேர் 5000 பேர் சபையில சேர்க்கப்பட்டார்கள். அப்ப இவருக்குள்ள முதல்ல பேதுருக்குள்ள நல்ல மனமாற்றம், தன்னுடைய தவற உணர்ந்து இயேசுவின் இடத்துல மனம் திரும்பின போது அவரை கொண்டு அநேகரை கிறிஸ்துவண்டை வழி நடத்தினார். அதற்கு அவன், ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, சாத்தான் என்கிட்ட உத்தரவு கேட்டிருக்கான், நான் உனக்காக ஜெபம் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் சொன்ன பிறகு உடனே பேதுரு சொல்றான், நான் என்னைய சிறைச்சாலையில போட்டாலும் என்னை கொன்னு போட்டாலும் நான் உங்களை பின்பற்றி வர ஆயத்தமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். தன்னுடைய சுய பலத்துல நான் கரெக்டா இருப்பேன் அப்படின்ற தைரியத்துல பேசுறான். அவனை நோக்கி, பேதுருவே, இன்றைக்கு சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை 3 தரம் மறுதலிப்பாய் என்று உனக்கு சொல்லுகிறேன். சேவல் கூவுறதுக்கு முன்னாடி என்னை தெரியாது அப்படின்னு மறுதலிப்ப, என்னை அறிந்திருக்கிறத 3 முறை மறுதலிப்பாய் அப்படின்னு இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையையும் சாமான் பையையும் பாதரட்சைகளையும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். சீஷர்களை பார்த்து, நான் உங்களை சுவிசேஷ பணிக்காக அனுப்பும் போது பணப்பை, சாமான் பை, பாதரட்சை இதெல்லாம் எடுத்துட்டு போக வேண்டான்னு சொன்னாரு. அவங்க அதே மாதிரி செய்தாங்க. அப்ப ஏதாச்சும் உங்களுக்கு குறைவு இருந்துச்சா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அவர்கள், ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லை, எந்த குறையும் எங்களுக்கு இல்ல, தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இவங்க சுவிசேஷ பணி நிமித்தம் போகும்போது அந்த தேவையெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். அதான் ஒரு குறைவு இல்லாம ஆண்டவர் அவங்கள வழி நடத்தினார். அதற்கு அவர், இப்பொழுதோ பணப்பையையும் சாமான் பையையும் உடையவன் அவைகளை எடுத்துக்கொள்ள கடவன். இப்ப போகிறப்ப சாமான் பை, பணப்பை இதெல்லாம் எடுத்துட்டு போங்க. பட்டயம் இல்லாதவன் தன் வஸ்திரத்தை விற்று ஒன்றை கொள்ள கடவன். பட்டயம் இல்லாம இருந்துச்சுன்னா உன் ட்ரெஸ்ஸ வித்து ஒரு பட்டயம் வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீஷர்களை பார்த்து சொல்றான். அக்கிரமக்காரரில் ஒருவனாக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வாக்கியம் என்னிடத்தில் நிறைவேற வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஏன்னா உலகத்தோட பாவம் எல்லாம் அவர் மேல விழுந்ததுனால அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனத்துல இது தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில மரணம் அடைந்த போது 2 கல்லர்கள் மத்தியில ஒரு அக்கிரமக்காரர்ல ஒருவனாக எண்ணப்பட்டார் அப்படின்றத பார்க்கிறோம். அது நிறைவேற வேண்டும் என்று உங்களுக்கு வேண்டியதென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசுவோட வாழ்க்கையில எல்லாம் தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நிறைவேறுகிறத நம்ம பார்க்கலாம். அது மாதிரி ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னது அப்படியே நிறைவேறு. என்னை பற்றிய காரியங்கள் முடிவு பெறும் காலம் வந்திருக்கிறது என்றார். என்னுடைய முடிவு காலம் இந்த உலக வாழ்க்கையில சிலுவை மரணத்தின் மூலம் ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றி சிலுவை மரணத்தின் மூலம் முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லுகிறார். அந்த காலம் வந்திருக்கிறது. அதற்கு அவர்கள், ஆண்டவரே, இதோ இங்கே 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். 2 பட்டயம் இருக்கு. ஏன்னா அவர் பட்டயம் இல்லாதவன் வஸ்திரத்தை விற்று பட்டயத்தை வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னதுனால இங்கு 2 பட்டயம் இருக்கிறது என்றார்கள். அவர் போதும் என்றார். பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீஷரும் அவரோடு கூட போனார்கள். எப்பயும் வழக்கமா போற மாதிரி ஒலிவ மலைக்கு போனாரு. சீஷர்களும் அவர் கூடவே போறாங்க அப்படின்றத பார்த்தோம். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களோடு பேசுகிறத பார்த்தோம். என்ன, பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல நான் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறேன். என்னோட ராஜ்யத்துல நீங்க பானம் பண்ணி 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவங்களா சிங்காசனத்தின் மேல உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சீஷர்களை பார்த்து சொன்னாரு. பேதுருவை பார்த்து தனிப்பட்ட முறையில பேதுருட்ட பேசுறாரு. கோதுமைய சுலகுல புடைக்கிறது போல சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டான். நானா உன்னோட விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக ஜெபம் பண்ணேன் அப்படின்னு வேண்டிக் கொண்டேன் அப்படின்னு சொன்னாரு. முதல்ல நீ குணப்படு, அதுக்கப்புறம் உன்னுடைய சகோதரனை ஆயத்தப்படுத்தலாம், ஸ்திரப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேதுருவின் இடத்துல பேசினாரு. ஆனா பேதுரு சொன்னா, என்னை சிறையில போட்டாலும் என்னை கொலை செய்தா கூட நான் உண்மை பின்பற்ற ஆயத்தமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பலத்துல சொன்னா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, சேவல் கூவுறதுக்கு முன்பாக 3 முறை என்ன தெரியாதுன்னு நீ மறுதலிப்பாய் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து சீஷர்களை பார்த்து பேசுறாரு. நீங்க பணப்பை, சாமான் பையே, பாதரட்சஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போகாம ஊழியத்துக்கு போன போது ஏதாவது குறை இருந்துச்சா அப்படின்னு கேட்டாரு. ஒன்றும் குறைவாய் இருக்கவில்லைன்னு சீஷர்கள் பதில் சொன்னாங்க. அப்ப இந்த முறை சொல்லும் போது நீங்க போகும்போது பணப்பை, சாமான் பையெல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் அப்படின்ற வேத வாக்கியம் நிறைவேறுகிற காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இத பேசின பிறகு வழக்கமா போற ஒலிவ மலைக்கு போனாரு. சீஷர்களும் அவரோடு கூட ஒலிவ மலைக்கு போனாங்க அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரே விசுவாசத்துல தளர்ந்து விடாதபடிக்கு எல்லா சூழ்நிலையிலும் விசுவாசத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, வேத வசனத்தை வாசித்து ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து உமக்கு பயப்படுற பயத்தோடு எல்லா தீமைக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய தேவையெல்லாம் நீ சந்திப்பீர் என்ற விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம். உடைய சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்யறவங்களை பயன்படுத்துங்க. ஆண்டவரே, துதிக்கிறோம். அநேகர் சத்தியத்தை அறிந்து ரட்சிக்கப்பட கிருபை செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.